ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு ஈத் ஷாப்பிங் vlog. அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சீஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்ப்போம். ஸோ இது இஃப்தாருக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அதனால் உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாஸ்தா ஷேப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வாட்டர் ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அதே பேனில் 2 ஸ்பூன் பட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கார்லிக் நல்லா சாப் பண்ணியிருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகணும். அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா இதோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணுற அளவுக்கு சாப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது எதுவுமே முழுசாக உங்களுக்கு வாயில் வராது. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸோட ஃபேவரட் சீஸ் பாஸ்தா. அண்ட் இதோட கேரட் நல்லா துருவுனது சேர்த்துக்கலாம். அண்ட் இதுவும் நல்லா ஃப்ரை ஆனட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் பேபி கார்ன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேப்சிகமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் கேப்சிகம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆரிகானோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட். ஆல்ரெடி சால்ட் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு வாட்டர் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பாஸ்தா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகும். இதை அப்படியே சைடில் வச்சுட்டு இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா. இதை நல்லா பட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆரிகானோ மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் சால்ட். இதை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம குக்கிங் க்ரீம் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான். நல்லா க்ரீமியாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் இது சேர்த்துக்கலாம். நான் சீஸ்க்கு பதிலாக இதை சேர்த்துருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்மளோட பாஸ்தா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவில் நம்ம போட்டு இதை நல்லா மிக்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பாஸ்தா நம்ம இப்போ எடுத்துருக்கோம். நம்ம சாஸும் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இதோடய இந்த சாஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஜூஸியாக வேணுமோ அவ்வளோ நீங்கள் இந்த ஒயிட் சாஸ் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா கூட ஆப்ஷன் உங்களோடது தான். அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் சீஸியாக வேணும் அப்படின்றதுக்காக மோசரல்லா சீஸ் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் சேமாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்ம ஒரு ஷாப்பிங் தான் போகிறோம். ஸோ 2 கடையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச லூலு ஷாப்பிங் தான். இப்போது ஆஃபர் போயிட்டுருக்கு, பை 2 கெட் 1. நீங்கள் ஏதாவது 2 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக அதாவது உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் லெஸ் ப்ரைஸில் இருக்கணும். நீங்கள் 3மே ஒரே ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட். பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டிக்கு அங்கே ஒன்றுமே செட் ஆகலை. ஸோ நான் வேறு ஷாப் பார்க்கலான்றதுக்காக என்னோடய பெரியவளுக்கு மட்டும்தாங்க நான் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம என்ன வாங்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணலை. அதை நம்ம ஈத் vlogல பார்க்கலாம். ஸோ நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் இப்போ ஜஸ்ட் நான் இங்கே ஒரு ஐடியா வரதுக்காக உங்களுக்கு ஷாப்பிங் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல் மேக்ஸி டாப்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம ரெகுலராக வியர் பண்ணுறது தான். ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாமே அப்படின்றதுக்காக நம்ம அப்படியே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் நான் இந்த டைம் பார்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் நார்மல் நம்ம வெளில போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய குட்டி இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அவங்க கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஸோ இது ப்ரைஸஸ்லாம் ரீசனபிளாக தான் இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி இந்தியன் வியர்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக அங்கே ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணியாச்சு. தென் அது அப்படியே ஆர்டர் கொடுத்துட்டோம்.
பட் எனக்கு இங்கே எதுவுமே செட் ஆகலை. ஸோ எனக்கு வந்து நான் எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுத்தது மதினா மால் இருக்குது இல்லையா, நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இது கிசேஸில் இருக்குது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா மெசேஜில் வந்து கொடுங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் பார்க்கலாம். அவங்களுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ரீசனபிளாகவும் இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஷாப்புன்னு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த கடையில் வாங்கினோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த வெல்வெட் ஃபேஷனில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற இந்த முகபத் ஷாப்புக்கு நம்ம போனோன்னா ரொம்ப காஸ்ட்லியாகவே இருந்தது. எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே 300 400 அந்த ரேஞ்சில் இருந்தது. பட் அந்த ரேஞ்சுக்கு வர்த்தான்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்டலுக்கு வந்துருந்தோம். இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருந்தது. நம்ம வந்து நார்மல் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க வந்து பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருந்தாங்க. பட் இங்கேயும் வந்து எனக்கு அந்த கலர் வந்து நம்ம தேடுறது வந்து சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கல. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. பட் மெட்டீரியல் அதுக்கு வந்து ரொம்ப ஒர்த் இல்லாமல் இருந்தது. அதனால் வந்ததுக்கு நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ ரொம்பவே இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டியாக போயிட்டுருக்க இந்த டாப், அதாவது இப்போ இவங்க காமிக்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த டாப் தான் வந்து இப்போ ட்ரெண்டியாக வந்து நமக்கு போயிட்டுருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருந்ததுனால எனக்கு வந்து இங்கே வந்து இந்த கடையில் செட் ஆகலை. ஸோ வெல்வெட் ஃபேஷனில் வந்து நான் வந்து ஃபைனல் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு வர்த்தா இல்லை. உள்ள லைனிங் இல்லாமல் ரொம்ப தின் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக நம்ம வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் துபாயிலேருந்து இந்தியன் வியர்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த லொக்கேஷன்லாம் வேணும் அப்படின்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண இந்த சீஸி பாஸ்தாவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.